ஸோ குமாரிகண்டம் அண்ட் பேரல் ரியாலிட்டியை வந்து உங்களுக்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ரெண்டுமே என்னதுன்னு நம்ம கிளியராக டிஃபைன் பண்ணோம். ஸோ குமாரிகண்டம் வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய சப்கான்டினென்ட் இருந்துச்சு. அந்த சப்கான்டினென்ட் சவுத் இந்தியா வந்து ஆரம்பிச்சு 70,000 years ago வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு சீ லெவல் ரைஸ் ஆகிட்டு இந்த குமாரிகண்டம் அப்படியே தண்ணிக்குள்ளார மெர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்குது. அது பேஸ் பண்ணி தான் சர்டன் ரிசர்ச், ஆர்கியாலஜிக்கல் சர்வே அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுதான் குமாரிகண்டம் பற்றி ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போ பேரல் எப்பவுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ரெண்டு டாபிக் இருக்கு. ஒன்று பேரல் யூனிவர்ஸ், இன்னொன்று பேரல் ரியல். இந்த ரெண்டுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த பேரல் யூனிவர்ஸ் தியரி நம்மளுக்கு சொல்லுது. சோ அதுல என்ன இந்த பேரல் யூனிவர்ஸ்க்குள்ளார டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பேரல் யூனிவர்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுது. அது நம்ம வந்து மெர்ஜ் பண்ணல, அதை நம்ம தூக்கி போட்டு. செகண்ட் வந்து பேரல் ரியாலிட்டி என்ன சொல்லுதுன்னா, ஒரு உலகம் தான் இருக்கும், ஒரு யூனிவர்ஸ் தான் இருக்கும். ஆனா அந்த யூனிவர்ஸ்க்கு வந்து மல்டிபிள் டைம் லைன் இருக்கும் அப்படின்னு. சரி, இந்த டைம் லைன் என்னன்னு பார்த்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிள் சிச்சுவேஷன் சொல்றேங்க. இந்த உலகத்துல வந்துட்டு நம்ம என்ன நடந்திருக்கு நமக்கு தெரியும். சோலாஸ் வந்து அழிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு 3 கடலையும் கண்ட்ரோல் பண்ணதுக்காக நம்மளுக்கு வந்து பிக்கஸ்ட் வந்து நேவல் ஆர்மி இருந்திருக்கும். அந்த டெக்னாலஜில நம்ம அப்படின்னு சொல்லி கரெக்டான வீடியோ உங்களுக்கு கொண்டு வரும்.